இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இருந்தாலும் அது ராகு கேதுவோட பிடியில் அந்த ராசி இருக்கிறதுனால, சூரியன் இருக்கிறதுனால இந்த ஆவணி மாதத்தில் தொழிலில், வேலைவாய்ப்பில், ஆரோக்கியத்தில், மற்றபடி குழந்தைகள் விஷயத்தில், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு ஒரு 6 ராசிகள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிற காலமே ஆவணி மாதம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் தமிழ் வருடத்தோட 5வது மாதமான ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சியாகிறாரு. இந்த வருடம் சிம்மத்தில் சூரியன் பயிற்சி ஆனாலும் அந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே கேது இருக்குது. அதே போல் கும்பத்தில் ராகு இருந்து 7ஆம் பார்வையாக இந்த சூரியனையும் கேதுவையும் பார்க்குது. அந்த வகையில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமில்லாமல் இருக்கக்கூடும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதனால் சில ராசிகள் கவனமாக இருக்கணும். மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னா, மேஷ ராசியினருக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 7.5 சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் போகும். உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்து வருவது அவங்களுக்கு சற்று நன்மையான விஷயமாக இருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் எப்போவும் நல்லவராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் காரியங்களில் எடுத்த காரியங்களில் நீங்கள் வெற்றி உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் கடனை கரெக்டாக செய்யுங்க. மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கோபம் வேகமாக வரும். கோபப்படுவது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்கு 10ஆம் வீடான மகரத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது எல்லாமே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம்தான் இது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அதே போல் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படும். உங்களோட முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். வேறு மொழி பேசுகிறவங்க உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு நல்ல சாதகமாக, ஆதாயமாக இருக்கக்கூடும். இந்த காலத்தில் அரசியலில் நல்ல அனுகூலம் இருக்குது. பதவி உயர்வில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல விஷயமாக தற்போது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வரும். அடுத்து 2வது கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து, தோள்பட்டை, அதாவது ஷோல்டரு, இந்த மாதிரியான பகுதிகளில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஞாபக மறதியாலையும் வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது சுக்கிரன் நீசமாக கன்னிராசியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். குடும்பத்தில் இருக்கிற அந்யோன்யம் குறைபாடு ஏற்படும். அதெல்லாம் அதாவது இந்த அடுத்து இன்னும் ஒரு 15 நாள் கழித்து அது கொஞ்சம் மாறும். பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் வரும். பணவரவு நல்லா இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் கிட்டும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல பிளான் போட்டு எந்த வேலையுமே செய்யக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள். உங்களோட பிளானிங் அப்படியே வெற்றி பெறக்கூடிய யோகம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், ஆட்சியாக இருக்கிற சூரியன் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நல்லதே நடத்தி காட்டுவார். சுபவிரயங்கள் ஏற்படும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஆடைகள், ஆபரணங்கள் வாங்குறது போன்ற நல்ல நேரங்கள், நல்ல யோகங்கள் தற்போது வரும். வேலை, தொழில் என்று ஒரேதான் இருக்காமல் உங்களை பற்றியும் நீங்கள் சிந்திக்க தொடங்குறது ரொம்ப அவசியம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதிய வேலைகளில் ஏழைகளுக்கு உணவு தானியமாக கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். 3வதாக தனுசு ராசி. தனுசு ராசினருக்கு செல்வாக்கு, நல்ல செல்வாக்கான காலகட்டம் இது. எல்லோரும் உங்கள் ராசிநாதன் 8ல் போயிருக்காரு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. 8ல் போய் உச்சமாக தான் இருக்கிறாரு. அதனால் 8ல் உச்சமாக இருக்கிற ராசிநாதன் உங்கள் குரு. அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்துலையே ஆட்சியாக இருக்கிறது. இது மிகப்பெரிய யோகம். எல்லாருக்கும் 9ஆம் இடத்துல சூரியன் வந்தால் அது கெடுதல் அப்படின்னு தான் பொதுவாக ஜோதிடம் சொல்லுது. ஆனால் தனுசு ராசியினருக்கு மட்டும் 9ஆம் இடத்துல சிம்மத்தில் சூரியன் வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு வரும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள், சங்கடங்கள், உடல் கோளாறுகள், உடல்நிலையில் சில சிறு பிரச்சனைகள், இது எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். பண வரவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும்.
வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன ஆரோக்கியத்திலேருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உயர்கல்வி படிக்கிறது, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு பயணம் போகிறது, தன்னம்பிக்கை, தைரியம் எதுலேயுமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே அதிகம்தான். தற்போது இன்னும் அதிகமாக கூடும். நீங்கள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது, முக்கியமாக கோதுமை உணவுகள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷரு, சுகரு, இந்த கொழுப்பு இந்த மாதிரியான பாதிப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களோட வாழ்க்கையில் நேரம் தற்போது நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை கொண்டு வரும். நீங்கள் டைமை வீண் பண்ணாமல், வீணடிக்காமல் கவனமாக வேலை செஞ்சு பல்வேறு நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசியினருக்கு வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். வாகனம், வீடு விற்கிறது இந்த மாதிரியான விவகாரங்களில் நீங்கள் இப்போ ஈடுபடுறீங்க அப்படின்னா அவைகள்லையும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடணும். தற்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது. புதுசாக வண்டி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சிக்கலில் வரும். ஆகவே முக்கியமாக வண்டி வாகனங்கள், வீடு, நகை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே போல் சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுறவங்களோட நீங்கள் தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்க சரியில்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட பழக்கம் வச்சுக்கிறாமல் இருக்கிறதே நல்லது. இல்லைன்னா அவங்க மூலமாக அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, சங்கடம் இதெல்லாம் வரும். ஆகவே ரொம்ப முக்கியமாக விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது வண்டியில் செல்லும்போது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனம். பிள்ளைகளோடு இருந்து வந்த சிக்கல், பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல அனுகூலமான நல்ல ஒரு தகவல் வரும். மனம் விட்டு பிள்ளைகள்கிட்ட பேசுகிறது நல்லது. கணவன் மனைவி இருவருமே உடல்நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கவனம், நீங்கள் மகர ராசிக்கு கவனம்னா பயணங்கள் தான். பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேகமாக போகிறது, அதே போல் போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்களோட வண்டியில் போகிறது, இந்த மாதிரி வாகனங்களை நீங்கள் இயக்கும்போது ரொம்ப வேகத்தில் போகிறது, அசால்ட்டாக இஷ்டம் போல் பேசிக்கிட்டு போகிறது, இதெல்லாமே தவிர்த்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியம். வண்டி வாகனங்களில் தான் முக்கியமாக வெளியிடங்களில் நீங்கள் குடும்பத்துலேயும் சரி வெளியிடங்கள்லேயும் சரி பேச்சு வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூடாது. அமைதியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களால் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வெளியிடத்தில் போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அங்கேயும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். வாக்கு மூலமாகவும் பிரச்சனை வரும், வாகனங்கள் மூலமாகவும் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் இனிமையாக பேசுங்க, கவனமாக பேசுங்க, கவனமாக வண்டி வாகனங்களில் போங்க. இதுதான் மகர ராசிக்கான எச்சரிக்கை. அடுத்து கும்பராசி. கும்பராசினருக்கு கணவன் மனைவி இருவருமே நீங்கள் உடல்நிலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல நம்பிக்கையும் சந்தோஷமும் உங்களுக்கு வரும். உங்களுடைய மறைமுக எதிரிகள் பலம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை தவிர்க்கும் சூழல் ஏற்படும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் கவலையும் படக்கூடாது. 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படும். 60க்கு மேலே உள்ளவங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு ராகு, உங்களோட கும்ப ராசிக்கு ராசியிலே ராகு இருக்குது. 7ஆம் இடத்துலேருந்து சூரியன் பார்க்குறது நல்லது தான். சூரியனோட சேர்ந்து கேதும் பார்க்குறதுனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்குமே நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆசைப்படாமல் இருக்கிறது நல்லது. படிக்கட்டில் கவனமாக போகணும். ஏன்னா கால்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மற்றவர்கள்ட்ட பேசும்போது தர்க்கம் செய்கிறத, சண்டை போடுற மாதிரி எதிர்த்து பேசுகிறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசினருக்கு ஏற்றமும் நம்பிக்கையும் தொடர்ந்து ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி உடல்நிலையிலையும் பேச்சிலையும் மட்டும் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வக்ர சனியாக இருக்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி பேசக்கூடியவங்களாக கூட இருக்க மாட்டீங்க. தற்போது நீங்கள் எல்லாம் தர்க்கம் பண்ணுற மாதிரியே பேசுவீங்க. அதனால் கும்பராசிக்கு பேச்சுகள்லையும் கவனம் வேண்டும். மற்றபடி உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். நீங்கள் எடுத்த காரியங்களில் ஜெயம் கிடைக்கும். அந்த வகையில் உங்களுக்கு நல்லது தான். ஆகவே இதுதான் நண்பர்களே. இந்த ராசிக்காரர்கள் உங்கள் உறவினர்கள்லையும் நண்பர்களையும் வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.